உங்கள் இல்ல திருமண விழா, காதணி விழா, பூப்புனித நீராட்டு விழா போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு HD தரத்தில் வீடியோ மற்றும் போட்டோ சிறந்த முறையில் பதிவு செய்ய சேது ஈவென்ட் ஸ்டுடியோ, மதுரை மற்றும் சென்னை. ஃபோன் 9360607482. இதுதான் மதுரை செல்லூர். திருவாப்புடையார் கோயிலும் சரஸ்வதி தேட்டரும் இங்கே அடையாளம். குறுகலான தெருக்களில் அன்போடு வாழக்கூடிய மக்கள். அப்பேற்பட்ட பகுதியில் இந்த வீதியில் நடக்கிறத நீங்களே பாருங்கள். என்ன சிந்து குட்டி, என்ன 360 டிகிரி சுத்துற மாதிரி ரொமான்ஸ்ல பாத்துக்கிட்டு இருக்க? இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துட்டீங்களா? எப்படிடி மறப்பேன்? இன்னைக்கு விடிய கால 3:30 மணி வரைக்கும் 31 தடவை உசிப்பி ஞாபகப்படுத்தினேடி. எப்படிடி மறப்பேன்? நைட்டு 1:45 மணிக்கு எனக்கு gift தரேன்னு சொல்லி என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கீங்க. அது ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு. gift காணா? இந்த வருஷம் உன் பிறந்த நாளைக்கு விலை உயர்ந்த பொருள் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் ஜவுளி கடைக்கு போனேன். அப்படியா? ஏகப்பட்ட பட்டு புடவை, விலை உயர்ந்த பொருட்கள்லாம் பார்த்தேன். சரி, இதை விட பெரிய பொருள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நேர நகை கடைக்கு போனேன். ஒவ்வொரு பொருளா பார்த்தேன். ஏகப்பட்ட டிசைனு, எல்லா டிசைனும் விலையை பார்த்தேன். மாமா இதை விட விலை மதிப்பில்லாத பொருள் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி ஒரு பொருளோட வந்திருக்கேன். இந்த உலகத்துல என்னை விட விலை மதிப்பில்லாத பொருள் என்ன இருக்கு? என்னையே உனக்கு கொடுக்காம இருக்கேன். ஏய், என்னை பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதா? gift பிரிச்சு பார்த்தேன். இதான் gift பிரிச்சு பார்க்கறதா? உன்னை வச்சு ஊரா கூட போட முடியாதியா? ஒழுங்கா மரியாதை வெளிய போ. அடுத்த பிடிச்சா அப்படியே தள்ளுற. ஏய், gift தரேனா பெரிய gift. ஏய், என்னையே வெளிய தள்ளி கதை சாத்திட்டீடி. உன்னை மாதிரி பொண்டாட்டிகள் நல்லா வாழ்ந்த சரித்திரமே இல்லடி. வரலாற்றை புரட்டி பார். கடவுள் கணவனாக பிறக்க வேண்டும். அவன் கிஃப்ட் வாங்க காசு இல்லாமல் வாட வேண்டும். சட்ட கிழிஞ்சு நடுத்தெருவில் திரிய வேண்டும். அவன் பொண்டாட்டிகளே படைக்காமல் நிறுத்த வேண்டும். அப்படியே பாட்டு படிச்சுக்கிட்டு 4 தெருவு தள்ளி பிச்சை எடுக்க பா தடத்துக்கிட்டு 4 காசுனாலும் போடுவாங்க. ஏய், நான் பிச்சை அடிச்சு தெரிஞ்சாலும் தருவேண்டி. அந்த காசுல உனக்கு கிஃப்ட் வாங்கி தர மாட்டேன்டி. என் நண்பன் தெய்வாவை கூட்டாரண்டி. உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேண்டி. அத முதல்ல செய்யி. கையெழுத்து போட ரெடியா இருக்கேன். ஓ காட். அப்ப என் தங்கச்சி உன்னை நல்லா அர்ச்சனை பண்ணிச்சு போல இருக்கு. நான் சட்டையை கிழிச்சுக்கிட்டு பரதேசி மாரி வர்றது உனக்கு நக்கலா தெரியுதா? சுரேஷ், பொண்ணுகளும் வெங்காயமும் ஒண்ணு. உனக்கு வெங்காயம் கதை தெரியுமா? வெங்காய கதையா? ஆமா, கேளு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு நாள் உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் 3 பேர் சேர்ந்து ஊட்டிக்கிட்டு டூர் போனாங்க. அந்த தொட்டப்பட்ட உயரமான இடம். அங்கிருந்து எட்டி பார்த்தாங்க. அப்ப திடீர்னு அந்த உருளைக்கிழங்கு கால்வலிக்கு விழுந்துருச்சு. அந்த வெங்காயம் தக்காளி இருக்குல்ல, ஓன்னு அழுவிச்சான். அப்ப அங்கிருந்து கிளம்பி ஊட்டியை விட்டு மேட்டுப்பாளையம் வர வழியில வேகமா லாரி வந்து தக்காளியை நசுக்கி அது அங்கேயே ஸ்பாட்லயே செத்துருச்சு. வெங்காயம் எங்க போச்சு? நேர சாமி கிட்ட போச்சு. சாமி கிட்ட போய் உருளைக்கிழங்கு சாகுறப்ப நானும் தக்காளி இருந்து அழுதோம். தக்காளி செத்தப்ப நான் மட்டும் அழுதேன். இப்ப நான் சாகும்போது எனக்குன்னு அழுக யார் இருக்காங்க? பாவம் பரிதாபமா கேட்டுச்சு. இப்ப கடவுள் சொன்னாராம், வெங்காயமே நீ கவலைப்படாத, நீ ஒவ்வொரு தடவையும் சாகும்போதும் உன் பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் அழுவாங்க அப்படின்னு கடவுள் வர கொடுத்துருக்காரு. இப்ப தெரியுதா வெங்காயத்தை உரிக்கும் போதெல்லாம் ஏன் எல்லாரும் அழுகுண்டு? சுரேஷ், அதான் வெங்காயம் பொண்டாட்டி ஒண்ணு. அவளை உரசாத வரைக்கும் ஒண்ணும் இல்ல, அவளை உரிச்சைன்னு வச்சுக்க நம்மளை அழுக வச்சுதான் பாப்பாளுக. வெங்காய கதை நல்லா தான் இருக்கு. முதல் என் பொண்டாட்டி என்னன்னு கேளு. சுரேஷ், பொண்டாட்டியை டீல் பண்ற பெரிய வித்த சுரேஷ். நம்ம வீட்டுல வந்து பாரு, மாசத்துல 20 நாள் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு. ஐயோ,
ஒன்லி 10 days தான் நம்ம கூட. 30 நாள் அவளை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஓவர் அடிக்கும் சுரேஷ். என் ஒய்ஃபை டீல் பண்றதுக்கு என்ன பண்றேன்னு தெரியுமா? அத்தை, சொல்லுங்கய்யா. வணக்கத்தானா. சுதாவுக்கு 2 நாள் காய்ச்சல் கொஞ்சம். அத்தை, நைட்டு விடிய விடிய அம்மா அம்மான்னு சொல்லி தூங்கவே இல்லை அத்தை. உங்க ஞாபகமாவே இருக்கு அத்தை சுதா. நான் வேணா 2 நாள் வந்து பார்த்துட்டு போவாங்கய்யா. அத்தை நீங்க வேணாம், நான் வேணா சுதா வேணா உங்கள்கிட்ட அனுப்புறேன் அத்தை. அது ஒரு சின்ன ஹெல்ப் அத்தை. என்னங்கய்யா? அத்தை சுதாவுக்கு வேணா ஃபோன் பண்ணி உங்களுக்கு முடியலன்னு வேணும்னா சொல்லுங்க அத்தை. ஏய்யா? அப்பதான் வருவா அத்தை. நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அத்தை. சரிங்கய்யா, சுதாவுக்கு வேணா ஃபோன் பண்றீங்க. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்தி. ஹலோ சுதா, அம்மா பேசுறேம்மா. என்னம்மா? அம்மாவுக்கு 2 நாளா உடம்புக்கு முடியலடி. என்னம்மா? ஒரு வாரம் வந்து இருந்துட்டு போறியா? அம்மாண்ணா, நீ வந்தா கொஞ்சம் உதவியா இருக்குண்டி. அம்மா அவரை பிரிஞ்சு நான் எப்படிம்மா இருக்க முடியும்? அம்மா பாவண்டி, ஒரு வாரம் வாடி ராஜாத்தி. இருமா, அவர்கிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டு சொல்றேம்மா. ஏங்க, என்ன சுதா? அம்மாவுக்கு முடியலையாங்க. ஒரு வாரம் போய் நான் இருந்துட்டு வரேங்க. ஒரு வாரமா? 7 நாளா? ஐயோ, உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம் மாதிரி போகுமாமா. எங்க அம்மா பாவங்க. அதுக்காக உன்னை பிரிஞ்சு நான் எப்படிமா இருக்க முடியும்? 7 நாள்மா? நோ சான்ஸ். அதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லை. காலகாலத்தில் பேக் பண்ணி போய் தொல்லடி. இந்த அழுமூஞ்சியை தானடி என்னால் பார்க்க முடியல. சரி சுதா, அத்தை பாவம், நீ கிளம்பு, உடனே கிளம்பு. உடனே வா. ஆமா, நாளைக்கு போறேங்க. நாளைக்கா? இன்னும் 24 hours இருக்கே. இப்பயே உடனே கிளம்பு சுதா. கிளம்பு. சரிங்க, உங்களை புருஷனா அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. சரி, நான் பேக் பண்றேன். சரிம்மா, நீ கிளம்பு. புண்ணியம் தாண்டே. கிளம்பு கிளம்பு. இப்படித்தான் அவளை நான் பேக்கப் பண்ணுவேன். திஸ் இஸ் மை ஸ்டோரி பிரதர். ஐயோ, அதை விடு. முருகன் சார் வர சொன்னாரு, எப்படி விட கொடுத்துருவார் போல. அவர் 30 லட்ச ரூபா சொல்றாரு, நான் 23 லட்ச ரூபாய்க்கு பேசி வச்சிருக்கேன். நீ வந்தேன்னு வை, நமக்கு அதில் நல்ல கம்சம் கிடைக்கும். அதான் நானும் நினைச்சேன். வா, நம்ம போய் பார்ப்போம். வா போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார், வாங்க. இவர் என் தம்பி. வணக்கம் சார். இது என் தம்பி ஒய்ஃப். வணக்கம்மா. வணக்கங்க. அவர் என் ஃப்ரெண்டு. சார் வணக்கம். பேசலாமா சார்? இந்த வீடு சம்மந்தமாக தான் சார். சூப்பர் பார்ட்டி சார். சிங்கிள் பேமெண்ட்டு 20 lakhsன்னு சொல்லுங்க, உடனே முடிச்சிடலாம். அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு. சார், கொரோனா பீரியட் சார், பார்ட்டி வரது ரொம்ப கஷ்டம். ஒரே பேமெண்ட்டு, நாளைக்கே உங்களுக்கு செட்டில்மெண்ட்டு முடிச்சு விடுங்க சார். முடிச்சிருங்க. முடிச்சிடலாம் சார். சார், உங்கள் ஒய்ஃபை விடுங்க சார். சார், அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம் சார். கோயிலுக்கு போயிருக்காங்க. சார், கொடுத்துருங்க சார் அட்வான்ஸ். சார், அட்வான்ஸை வாங்கிக்கோங்க சார். நான் பார்ட்டிகிட்ட பேசிட்டு என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். நல்லபடியாக முடிச்சு விடுங்க சார். வரேன் சார். வரேன் சார். சார் வரோம் சார். சரி, வாங்க. வரேம்மா. சுரேஷ், சாவியை காணோம் சுரேஷ். பார்த்தீங்களா? பைக்கு சாவி காணாமா? உள்ளே வச்சுட்டு வந்துருப்பியோ? சார். சார், சுரேஷ் உள்ளே இருப்பாங்களோ? சார், சார். சார்,
சார் சார் வாங்க சார். சார் அது உங்க ஒய்ஃபா சார்? ம் ம். சார் அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்க படத்துக்கு மாலை போட்டிருக்கீங்க. அவளும் சாமியோட சாமியாக தானே இருக்கா. இந்த வீடு ஒரு கோவில் மாதிரி சார். அதில் அவள் தெய்வமாக வாழ்ந்துக்கு இருக்கா. அவள் வாழ்ந்த இந்த வீட்டில் என்னால் வாழ முடியல சார். அதான் நீங்கள் கேட்ட ரேட்டுக்கு நான் விற்கிறேன். உங்க ஒய்ஃப் மேல அவ்வளோ பாசமா சார்? வெறும் பாசம் மட்டும் இல்லை சார். அவள் என் உயிர், என் ஜீவன், என் சுவாசம். இந்த வீட்டை வாங்கும்போது அவன் முகத்தில் சந்தோஷம் வந்துச்சு பாருங்க. கோடி ரூபா கொடுத்தா கூட வாங்க முடியாது சார். இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு செங்கலும் அவள் உணர்வுகளை சொல்லும் சார். பார்த்து பார்த்து கட்டின வீடு சார். அவளோட நான் அந்த வீட்டில் சாப்பிட்டது, சிரிச்சு பேசினது, அதெல்லாம் சொர்க்கம் சார், சொர்க்கம் சார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தாய்க்கு பின் தான் தாரம் சொல்லுவாங்க. அது தப்பு சார். ஒய்ஃப் சார் ஃபஸ்ட்டு. பெத்த தாய் கூட 10 வயசு வரைக்கும் தான் சார் நம்மளை நிர்வாணமாக குளிக்க வைப்பாங்க. ஆனால் ஒய்ஃப் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை சார். மனைவியோட தாம்பத்திய உறவு இருக்குல்ல, அது ஒரு புனிதமான உறவு சார். சார் ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் அடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். அவளை பார்த்த உடனே அப்படியே வாமிட்டு எடுத்துட்டு அவள் மூஞ்சி கூட நாரி போச்சு சார். சார் அவள் அப்பா கூட சிரிச்சா சார். சிரிச்சா சார், சிரிச்சா சார், சார், சிரிச்சா சார். சார் அவள் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் சார். அந்த பொக்கிஷத்தை பறிகொடுத்து வந்து நிற்கிறேன் சார். பறிகொடுத்து நிற்கிறேன் சார். பொண்டாட்டி நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அந்த அருமை தெரியாது சார் நமக்கு. அவள் இல்லாத போது தான் அந்த அருமைனா என்னன்னு நமக்கு வலியும் வேதனையும் தெரியும் சார். பொண்டாட்டியை பறிகொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு புருஷனுக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நரகம் சார். அது இது வீடு இல்லை சார், இது உங்க ஒய்ஃப் உயிர் வாழ்ற இடம் சார். சார் இந்த இடத்த எப்படி சார் விற்க உங்களுக்கு மனசு வந்துச்சு சார்? நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை கேட்டு எங்களுக்கு ஒய்ஃப்னா என்னன்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் சார். முதல்ல அந்த அட்வான்ஸ் எடுங்க சார். சார் இது வீடு இல்லை சார், இது அக்கா வாழ்ந்த கோயில் சார். இந்த வீட்டை நீங்கள் கொடுத்துறாங்க சார். இது கோயில் சார். இந்த வீடு அக்காவோட நினைவோடே இருக்கணும் சார். தெய்வா வண்டி நிப்பாட்டு. ஐயா என்ன வாங்க போகிறேன்? ஒய்ஃபுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போயிடுறேன். சூப்பர் சுரேஷ். சுதா அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்லங்க. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க.
என்னங்க? சரி நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிரு. நான் 2 ஹவர்ஸ்ல அங்க இருப்பேன். என்னது இங்க வரீங்களா? ம். நான் ரெடியா இருக்கீங்க. சுதா, I too love you. I too love you.